எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 22 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னோட சேனல் நேம் உன்னை பற்றி யோசி திங்க போட்டு யுவர். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறதுனாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள். லைஃப்பில் காலேஜ் அது முடிச்சிட்டிங்க அப்படின்னா, இந்த காலேஜில் முடிக்கும்போது என்ன பண்ணணும், கேம்பஸில் செலக்ட் ஆகிடுங்க. ஆமாம், அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் வாய்ப்பு உங்கள்கிட்ட வந்துருச்சு, தட்டில் சாப்பாடை போட்டு வச்சுட்டாங்க, அதை சாப்பிடணும். அது ஈஸியா இல்லை அதை சமைக்கிறது, சமைச்சிட்டு திரும்ப சாப்பிட்றது ஈஸியா? சாப்பாடு போட்டு வச்சதை சாப்பிட்றது தான் ஈஸி. சமைச்சு நாம் சாப்பிடணுன்னா டைம் எடுக்கும். கரெக்டாக ஈஸியான ஒரு வேவை தேர்ந்தெடுங்க. கண்டிப்பாக காலேஜ் லைஃப்பை முடிச்சிட்டிங்கன்னா, முடிக்கும் போதே நாங்கள் கேம்பஸில் செலக்ட் ஆகிடுங்க. இன்டர்வியூக்கான கொஷின் பேப்பரை நீங்களே ரிஹர்சல் பாருங்கள். நீங்கள் நிறைய பேர் மொபைல் ஃபோன் எல்லாத்தையும் இருக்கும், அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது. நிறைய டெக்னாலஜிலாம் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. எல்லாமே இப்போ மொபைல்லே பார்த்துக்கலாம். ஸோ இன்டர்வியூலாம் எப்படி போயிட்டுருக்குது க்ரோத்தில், போட்டியாளர்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டுருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் பண்ணாத ஒரு வேலையை இன்னொருத்தவன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். நாம் இன்னும் அப்படியே தான் உட்காந்துட்ருக்கோம், அந்த வட்டத்திலே தான் இருக்கிறோம், வாழ்ந்துட்டுருக்கோம். ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கா? ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கா? காலேஜ் படிச்சுட்டே எங்கள் அப்பா சம்பாரித்து கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க. காலேஜ் நான் சொகுசாக படிச்சுட்டு வந்துட்டேன். அது கரெக்டான படிச்சுட்டு வந்ததுக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு போகணும்ல, அதுதானே ஒரு மரியாதை, அதுதானே ஒரு பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டிலாம் என்ன? கிட்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பர்சனாலிட்டியா? இல்லைங்க. நீங்கள் பர்சனாலிட்டியாக இருக்கணும்னா நீங்கள் அப்படி கிராஸ் ஆகும்போதே உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை, ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் முதல்ல உங்களுக்கு கிரியேட் ஆகணும். ஸோ அதனால் காலேஜ் முடிக்கும் போதே கேம்பஸில் செலக்ட் ஆகிடுங்க. உங்களை பற்றி யோசிக்க, திங்க போட்டு யுவர் செல்ஃப். நீங்கள் தான் வேலையை தேர்ந்தெடுக்கணும். உங்களுக்கான வேலையை கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறது உங்களோட வேலை தான். பணம் கட்டுறது மட்டும்தான் பேரண்ட்ஸோட வேலை. இந்த வேலையை தேர்ந்தெடுக்கிறது உங்களுடைய வேலை. இந்த வேலையில் கேம்பஸில் செலக்ட் ஆகிறது உங்களோட வேலை. தட்டில் சாப்பாடு போட்டு வச்சுட்டாங்க, அது சாப்பிட்றது ஈஸி. நீங்களே சமைச்சு சாப்பிட்றது கஷ்டம். நீங்களே சமைச்சு சாப்பிட்டா நீங்களே போய் வேலைக்கு தேடுற மாதிரி அர்த்தம். நிறைய போட்டியாளர் இருக்காங்க, பல கோடி பேர் இருக்காங்க. அதில் நம்ம வரணும்னா எவ்வளோ கஷ்டம். உங்களை தேடி வாய்ப்பு வருது, கேம்பஸ் இன்டர்வியூ, அதில் செலக்ட் ஆகிடுங்க. உங்களை அடிச்சுக்க யாருமே கிடையாது. நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் மந்திரி. உன்னை பற்றி யோசி திங்க போட்டு யுவர். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனீங்கன்னா, எனக்கு வேலை கிடச்சிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஐ எம் வெரி கிளாட். மகிழ்ச்சி தருணங்களாம் லைஃப்பில் மறக்கவே முடியாதுங்க. ஸோ நல்லது பண்ணணுங்க. கண்டிப்பாக நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கும். பாய் பாய், see you later. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், see you later. உங்கள் சுகன்யா.